கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் மத்தியில் போதகம் பண்ணி அவர்களுக்கு அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு ஜனங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் இவைகளை குறித்து உவமைகளாக பேசினார். இன்று பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு கூறிய அநேகம் உவமைகளில் இருந்து பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது என்று இயேசு கூறிய உவமையை குறித்து நாம் பார்க்கலாம். திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தபடியால் இயேசு படகில் ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அப்பொழுது இயேசு அவர்களிடத்தில், மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என்று இயேசு கூறினார். இயேசு கூறிய இந்த உவமையில் பரலோக ராஜ்யத்தை நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு உதாரணமாக கூறினார். இந்த உவமையில் விலையுயர்ந்த முத்தாக கர்த்தருடைய சபையையும் அல்லது சபைக்குள் காணப்படும் நம்மையும் குறிக்கிறது. அதே போன்று நல்ல முத்துக்களை தேடி அதை தனக்கு சொந்தமாக்கிய வியாபாரியாக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வேதத்தில் தேவன் சபையை தனது சுய இரத்தத்தினால் சம்பாதித்தார் என்று அப்போஸ்தலராகிய பவுல் கூறுகிறார். இந்த உவமையில் கூறப்பட்டுள்ள வியாபாரி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்துக்களை பெற்றுக் கொள்ளுகிறான். அதே போன்று இயேசு கிறிஸ்துவும் தம்மை முழுவதுமாக நமக்காக ஒப்பு கொடுத்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொண்டார். கர்த்தர் நம்மை விலையுயர்ந்த முத்துக்களாகவும் பொக்கிஷமாகவும் பார்க்கிறார். தேவன் நம்மை அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியே தெரிந்து கொண்டார். நாம் எவ்வாறு மீட்கப்பட்டோம் என்று வேதத்தில் அப்போஸ்தலராகிய பவுலும் அப்போஸ்தலராகிய பேதுருவும் இப்படியாக கூறுகிறார்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களென்று அறிந்திருக்கிறீர்களோ என்று அப்போஸ்தலராகிய பேதுருவும், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று அப்போஸ்தலராகிய பவுலும் கூறியுள்ளனர். ஆதாம் மூலம் உலகத்தில் பாவம் பிரவேசித்தது. பாவத்திற்குள்ளாக மரித்து போயிருந்த நம்மை மீட்கும்படியாக நம்முடைய பாவத்திற்கு விலையாக பிதா தம்முடைய ஒரே பேறான குமாரனை நமக்காக விலை கிரயமாக அவரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்றும், அத்துடன் கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்கென தெரிந்து கொள்ளுகிறார் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை தம்முடைய மகிமைக்காக சிருஷ்டித்தார். நாமோ பாவத்தினால் உலகத்திற்கு அடிமைகளானோம். ஆனால் கர்த்தர் நம்மை நல்ல முத்துக்களாக கண்டார். எனவேதான் தம்மை விலை கிரயமாக முழுவதும் கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். கர்த்தர் நம்மை அவருக்கு சொந்தமான முத்துக்களாகவும் பொக்கிஷங்களாகவும் மாற்றினார்.
நாம் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக காணப்படுகிறோம். கிறிஸ்து சபையின் மேல் வைத்த மிகுந்த அன்பினால் சிலுவையை சகித்தார், தன்னை வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலாக மாறினார். சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி முழுவதும் நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். கடலுக்குள் இருக்கிற சிப்பிகளுக்குள் முத்து உருவாகிறது. 10,000 சிப்பிகளை தேடினால் அவைகளில் ஒரே ஒரு சிப்பிக்குள் தான் முத்து இருக்குமாம். உருவாகும் சிப்பிக்குள் சிறு பூச்சியோ மணலோ புகுந்து விட்டால் அது அந்த சிப்பிக்குள் வேதனையை கொடுத்து உறுத்தி கொண்டே இருக்கும். அப்போது அது தன்னை உறுத்தாதபடிக்கு தன்னுடைய சரீரத்திலிருந்து ஒரு விதமான திரவத்தை உண்டு பண்ணி அதை சுற்றி கொண்டே இருக்குமாம். இவ்வாறாகவே அது அத்தனை பாடுகளையும் அனுபவித்த பிறகுதான் முத்தாக மாறுகிறது. முத்தானது விலையேற பெற்றதாயும் அழகானதாகவும் காணப்படுகிறது. ஆனால் சிப்பிக்குள் முத்து உருவாகுவதற்கு அநேகம் பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகிக்க வேண்டியதாக காணப்படுகிறது. பரலோக ராஜ்யம் செல்வதற்கு நாம் இடுக்கமான வாசல் வழியாகத்தான் செல்ல வேண்டும். வேதத்தில் அப்போஸ்தலர்களும் அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார்கள். நாமும் அதே உபத்திரவங்கள் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என நமக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். கர்த்தருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள் என வேதம் சொல்லுகிறது. நமக்காக இயேசு கொடுத்த விலை கிரயத்தை நாம் அசட்டை பண்ணாதபடிக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடத்தக்கதாக நம்மை நாமே விட்டுக் கொடுப்போம். உபத்திரவங்களை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என வேதம் சொல்லுகிறது. உபத்திரவங்களின் மத்தியிலே முத்துக்கள் உருவாகின்றன. நாமும் உபத்திரவங்களை சகிக்கின்ற வேளையில் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற முத்துக்களாக காணப்படுவோம். நம் மீது அன்பு கூர்ந்து கர்த்தர் முழுவதுமாக தம்மையே நமக்காக ஒப்புக் கொடுத்தார். நாம் அவருடைய அன்பை அசட்டை பண்ணாது முழு மனதோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம். நாம் தொடர்ந்தும் இயேசு கூறிய உவமைகள் எனும் தொடரில் இயேசு கூறிய உவமைகளையும் அதன் பின்னணியையும் அவர் வெளிப்படுத்திய மறைபொருளையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.